இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்ஜி இன்வெர்ட்டர் போர்டு. இதில் வந்து கஸ்டமர் வந்து இண்டோர் வந்து ஆன் ஆகலைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரிமோட்லேயும் நான் ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டோம், ரிமோட்டும் ஒர்க் ஆகலை, பட்டனில் ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகலை. சரி, ரிமோட் தான் கம்ப்ளைண்ட் இருக்குமோன்ற டவுட்டில் இன்னொரு ரிமோட்டையும் போட்டு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு ரிமோட்டும் செக் பண்ணிட்டு 2 ரிமோட்டையுமே கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எதுவுமே 2 ரிமோட் போட்டும் ஒர்க் ஆகலை, பட்டன்லேயும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன், பார்ப்போம் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு. பீப் சவுண்டு கூட வருது, பீப் சவுண்டு வருது, பட் ஆனால் போர்டு வந்து ஆன் ஆகலை. பார்த்தீங்கன்னா இப்போ பீப் சவுண்ட் வந்திருக்கும், ரிலேவும் ஆன் ஆகிடுச்சு, பட் ஆனால் டிஸ்பிளே வந்து ஆன் ஆகலை. ஸோ நம்ம எப்போவுமே செக் பண்ணுறதுக்கு நம்ம செக் பண்ணும்போது முதல்ல எஸ்எம்பிஎஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணியிருந்தோம். எஸ்எம்பிஎஸ்ஸையும் செக் பண்ணி பார்த்தேன், 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு எல்லாமே வருது. ஸோ எதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குது, டிஸ்பிளே ஆன் ஆகலை அப்படின்றோட ஃபுல் வீடியோ வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோவை பார்த்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.